ஜெபம் பண்ணலாம். பரலோக தேவனே, இந்த கால வேளையில் எங்களை இப்படி வார்த்தையினால ஆசீர்வதிங்க. இப்படி வார்த்தை வல்லமை உள்ளது, மகிமை உள்ளது. தேனிலும் தேன்கூட்டில் உலகும் தெளித்தேனுமா மதுரமாக இருக்கிறது. அந்த வார்த்தை இருதயத்துக்கும் சிந்தனைக்கும் மிகவும் ஆஸ்வதமாக இருக்கிறது. இந்த வார்த்தையினால எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நவம்பர் மாதம் இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மிகவும் பெரியது. ஆமென். இன்றைக்கி என்ன பிரசங்கம் அப்படின்னு சொன்னால், என்ன வாக்குத்தத்தம்? தூசியை உதறி விட்டு எழுந்திரு. தூசியை உதறி விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. ஷேக் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த டஸ்ட், அரைஸ். ஷேக் பண்ணுமா டஸ்ட்டை, அப்படின்னா தள்ளுணுமா, உதறணுமா, ஒட்டின்னு இருக்கும் தூசி வந்து ஒட்டின்னு இருக்குமா. அந்த தூசியை வந்து நம்ம என்ன பண்ணணும்? அது உதறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கே வசனம்னாக்கா ஏசியா 52 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசியா 52:2. தூசியை உதறி விட்டு எழுந்திரு. எருசலேமே வீட்டிரு, உட்காரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இந்த ஒரு வார்த்தையில் இதுதான் வாக்குத்தத்த வார்த்தை, வசனம். இந்த வசனத்தில் தான் பிரசங்க தலைப்பு பார்த்தோம். அதில் தான் 2 பாயிண்ட்டு பார்க்குறோம். அதில் தான் ஒரு கன்க்ளூஷன் பார்க்குறோம். இந்த ஒரு வசனத்தில் ஒரு பிரசங்க தலைப்பு, 2 பாயிண்ட் இருக்குது. அதில் சப்ஜெக்டான 2 பாயிண்ட் இருக்குது. அடுத்து கன்க்ளூஷன் இருக்குது. இந்த ஒரு வசனத்தில் முதல்ல பார்க்குறோம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. நம்மளை தான் ஆண்டவர் எழுந்திரு சொல்கிறாரு. அவர் செய்ய மாட்டார், சொல்லுவார், நம்ம செய்யணும். ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்கள்னு சொன்னார், சொல்கிறத செய்யணும். அவர் அப்படியே திராட்சத்தை கொண்டு வந்திருக்கலாம். போங்க பாருங்கள், எட்டி பாருங்கள், திராட்சத்தை தருதான்னு பார்த்துருக்க முடிஞ்சிருக்கோம். ஆனால் செய்யலை. தண்ணீரை என்ன பண்ணுங்க? நிரப்புங்கள். சிலதெல்லாம் சொல்லுவார், இவங்க செய்கிறாங்களா, கீழ்ப்படுகிறாங்களா, இவங்க முயற்சி பண்ணுறாங்களான்னு. தூசியை அவர் துடைக்க முடியும், தூசி அவர் தட்ட முடியும். ஏன்னா தூசி அவர் தரல. தூசியை வந்து இஸ்ரேல் மக்கள் அவங்க போட்டுக்கினாங்க, கர்த்தரை மறந்துட்டு. தூசி என்றது ஒரு சிறையிருப்பு. கீழே பார்க்க போகிறோம். அது ஒரு கட்டு, அது ஒரு பாரம், அது ஒரு வியாதி, அது ஒரு பிரச்சனை. அது அவங்க தான் வர வச்சுக்கினாங்க. தூசியை உதறிவிடு சொல்கிறார் ஆண்டவர். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 5:24. ஏசாயா 5:24. இது நிமித்தம் அக்னி ஜுவாலை, பாருங்க, அக்னி ஜுவாலை, வைக்கோல், நெல் வைக்கோல், கேழ்வரகு வைக்கோலுக்கு பாருங்க, அந்த வைக்கோலை பட்சிக்கிறது போல செத்தையானது. பாருங்க, காட்டில் வந்து செத்தைங்க இருக்கும். மரங்களுடைய இலைகளுடைய காய்ந்த தான் செத்தை. அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சு நெருப்பு வச்சா அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுமா. அது போலவும் அவர்கள் வேறு வாடி, அவர்கள் துளிர் தூசியை போல பறந்து போகும்.
அவர்களுடைய துளிர் தூசியை போலவா. துளிர்னா என்னது? வாழ்க்கை. துளிர் தூசியை போல மாறுதான். துளிர் தூசியாம். துளிர் நல்ல ஆசீர்வாதம், துளிர் முன்னேற்றம், துளிர் மேன்மை. துளிர் விட்டுச்சா விவசாயிகள் தெரியும், அது துளிர் விட்டுதா பார்ப்பாங்க. வாழ்க்கை அப்பதான் மலரும் அவங்களுக்கு. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அந்த துளிர் தான் அவங்களுக்கு ஜீவன். துளிர் என்ன மாறுதான்? இப்போ தூசி. துளிர் தூசியை போலவும். நல்லா முன்னுக்கு வருவாங்க பாருங்க, கீழே விழுந்துருவாங்க, ஏஞ்சிக்க முடியாது. துளிர் விட்டு மேலே வருவாங்க பாருங்க, பூ அப்படியே வரவாங்க பாருங்க, அப்புறமா காய் வரணும், கனி ஆகணும், அதுக்குள்ளேயோ தூசியா போயிடும். அது துளிர் என்னவா? தூசியை போலவும். துளிர் பாருங்க எவ்வளோ. ஏன் துளிர் தூசியா போகுதுங்க? துளிர் பூவா மாறணும், துளிர் காயா மாறணும், துளிர் கனியாய் மாறணும். துளிர் என்ன ஆகுதுங்க? தூசியா போகுது. ஏன் தூசியா போகுது? கீழே வாசிங்க. அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கிறது. பாருங்க, காலை ஜபத்தை வெறுக்கிறது. ஏஞ்சி வரலாம், வெறுக்கிறது ஜபத்தை. வெறுக்கிறது ஜபத்தை. பைபிளை வெறுக்கிறது, பைபிள் படிக்கிறது இல்லை. ஆண்டு சொல்றாரு, சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை அவர்கள் பண்ணலாம் வெறுத்து வசனத்தை அசட்டா பண்றது. எங்களுக்கு தெரியாத வசனமா? அடுத்த வாரம் போய் கேட்டுக்கலாம். வசனத்தை அசட்டை பண்ணா துளிர் என்ன மாறுமா? தூசியை போல ஆயிடுமா. துளிர் என்ன? வாழ்க்கை, முன்னேற்றம். நம்மளுக்கு டைம் இருந்தோம் அவமதிக்கிறது, வசதி இருந்தோம் வராமல் இருக்கிறது. ஆண்டவர் எல்லா ஆரோக்கியத்தை கொடுத்தோம் வராமல். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க? ஆண்டவர் நம்ம நல்லா வச்சிருக்காரு. கைதறி கத்திர மையப்படுத்துவோமா? அஞ்சு ரெண்டுல வாசிக்கிறோம். 5:2 வாசிங்க. அதே வசனம். ஆண்டவர் எப்படி வச்சார் அவங்கள? திராட்சை தோட்டத்தை, 1ஆம் வசனம், திராட்சை தோட்டத்தை வேலி அடிக்கிறாங்க பாருங்க. அதுக்கு என்ன பண்ண? வேலி அடித்து கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை தோட்டி நல்லா வச்சாராம். துளிர் திராட்சைய நல்ல துளிர் வச்சாராம் ஆண்டவர். நற்குல துளிர் வச்சாராம். அவங்க ஆண்டவரை வெறுத்தாங்களாம். ஆண்டவரை நேசிக்கல. நல்லா இருக்கும் பொழுது கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. உலகத்துக்கு காட்டுற ஆர்வத்தை சபை காட்ட மாட்டாங்க, பைபிள் காட்ட மாட்டாங்க, ஜபத்து காட்ட மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற ஆர்வம் ஜபத்து காட்ட மாட்டாங்க. வேலைன்னு வாங்க, ஸ்கூலுன்னு வாங்க, ப்ரோக்ராமுன்னு வாங்க, உடம்பு சரியில்லைன்னு வாங்க, எழுந்திரிக்கணும்னு வாங்க, உட்காரணும்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராம் போகணுன்னு வாங்க, அதுன்னு வாங்க. ஆனால் ஜபனா வர மாட்டாங்க. கம்பெனிக்கு உழைக்கிற உழைப்பு சபை கொஞ்சம் 1 hour கூட ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் அது. அவங்களுடைய ஆசீர்வாதம் தான். ஆண்டு சொல்றாரு, தூசியை உதறு. இல்லைன்னா ஏன் தூசி வருது தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை வெறுக்கிறது. ஏன் தூசியா மாறுது? துளிர் தூசியா ஏன் மாறுது? பைபிளை கனம் பண்றது இல்லை. ஒரு பைபிள் வாங்க மாட்டாங்க, துணி வாங்குவாங்க பாருங்க, ஆனால் பைபிள் மாத்திரம் வாங்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் மக்களை சொல்றாரு, நீங்களா தூசி ஆயிட்டீங்க. தூசி உங்களை ஒட்டிக்கிச்சு, தூசி உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு, தூசியில் போய் மாட்டிட்டீங்க. ஒரு தங்கம் அப்படியே குப்பையில் விழுந்துச்சு வச்சிங்களேன், செயினோ மோதிரமோ அப்படியே விட்டுருவோமா? தூசின்னு அதை நம்ம எடுத்து துடைப்போம். அதே போல் தான் கர்த்தர் நம்மளை எடுத்து துடைக்கிறவராக இருக்கிறார் இந்த காலவேளையில. ஹல்லேலூயா. சத்தமா இன்னும் ஏசியா 60:1 சொல்றாரு, எலும்புன்றாரு. அங்கேயும் வாசிங்க, ஏசியா 60:1. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எலும்புன்றாரு, ஒளி வருதுன்றாரு, தூசியிலிருந்து வெளியே வாழ்ன்றாரு, தூசி இவனுக்கு வேணான்றாரு. தூசின்றது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் போய் கஷ்டப்பட்டாங்க.
ஆண்டவர் வெறுத்ததுனாலே அவங்க பாபிலோன் கொண்டு போய்க்கப்பட்டாங்க. அங்கிருந்து தூசியை விட்டு வாழ்ந்தார். அது தூசி ஆண்டவருக்கு. புதிய வாழ்க்கைக்கு வாங்கன்றாங்க. எருசலேமை வாழ்றாரு, எருசலேமுக்கு வாழ்றாரு. புதிய வாழ்க்கைக்கு வாழ்றார் ஆண்டவர். அவங்கள பார்த்து அவங்க பயங்கர அங்க அடிமையா கஷ்டப்படுறாங்க. வாசிங்க, வசனம் வாசிங்க. 52:2. பாத்தியா, ஆண்டவர் தூசி உதறல, அவங்க ஜனங்களை சொல்றாரு எழுந்துருன்றாரு. முதனத்து கிரிக்கெட்டு உமன்ஸ் விளையாட்டு கிரிக்கெட்டில் ஐசிசி வேர்ல்டு கப்பு ஜமீமா போன ஐசிசி வேர்ல்டு கப்பில் அந்த பிள்ளை சேர்க்கல. ஒரு பாஸ்டருடைய பிள்ளை, நல்ல சர்ச்சில் இது மாதிரி பாடி ஆராதிக்கிற பிள்ளை. எல்லா பிள்ளைங்களும் அதான் சர்ச்சில் பாடி ஆராதிக்கணும். இந்த பிள்ளை ஆராதிக்கிற பிள்ளை ஸ்போர்ட்ஸில் இருக்குது. இந்த டைமு வாய்ப்பு கொடுத்தாங்க ஜபத்தினால. பார்த்தீங்களா, குரூப்பில் போட்டிருந்தேன். ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க கிறிஸ்தவ பிள்ளைன்னு சொல்லி. திரும்ப ஆண்டவர் ஜபத்தினால ஒரு சான்ஸ் கொடுத்தாரு பாருங்க. அவங்க ஆஸ்திரேலியா ஃபைனல் போனோம். 330 ரன் மேலே அடிச்சுக்கிறாங்க ஆஸ்திரேலியா. எவ்வளோ ரன்னு? அவ்வளோ ரன் அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் சேஸ் பண்ண முடியாதான். இவங்க பால் போட்டு ஃபீல்டிங் ஆகிட்டு இந்த புள்ள குளிச்சுட்டு இருந்துச்சான். இந்த புள்ள 5வது 6வது போனோம் பேட்டிங்க்கு. தட்டுறாங்க, 3வது போனோம், நீ சீக்கிரம் வான்னு. அப்படியா, நான் 3வது போகணுமா விளையாடுறதுக்கு? சீக்கிரம் ரெடி வா, நீ அடுத்த நீ தான் போகணுன்னு சந்தோஷமாக ஜோப் மட்டும் போச்சு பாருங்க. அந்த பொண்ணு 127 ரன் அடிச்சிச்சு. எவ்வளோ ரன்ஸுங்க அடிச்சு அவுட் ஆகாமல் நின்று 4 விக்கெட்டில் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சுக்கிறது. கைத்தட்டலாம் இந்தியாவுக்கு. நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக ஜமீமா பற்றி பேசுகிறாங்க. அது ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது, ஐ தேங்க்ஸ் ஜீசஸ் சொல்லுது. மைக் எடுத்தோன்னு சொல்லுதுங்க, நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த பொண்ணு அடித்த அந்த ஒரு மேட்ச்சு தான் இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குது இந்தியாவுக்கு. அடுத்து ஃபைனல் போகுது இந்தியா. எங்கே போகுதுங்க? ஆஸ்திரேலியாலாம் ஜெயிக்க முடியாது. அந்த ஆஸ்திரேலியாவை நேற்று மும்பையில் அந்த பொண்ணு ஓட ஓட விரட்டிச்சு அடிச்சிச்சு. தூசியை உதறி விட்டு எழுந்துச்சுங்க. அல்லேலூயா. எல்லாம் தூசியை போடுவாங்க, தூசியை போடுவாங்க. நம்ம தான் தூசியை உதறணும். ஆமாம் சொல்லுங்க. தூசினா என்ன? 52:2 வாசிக்கலாமா? தூசியை உதறி விட்டு எழுந்திரு, எருசலேமே வீட்டிரு, சிறைப்பட்டு போன சிறைப்பட்டு போன. தூசினா சிறைப்பட்டு போன வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? இங்கே மேலே போட்டுக்க பாருங்க. சிறைப்பட்டு போன, தூசினா சிறைப்பட்டு போன வாழ்க்கை. பாபிலோன் கொண்டு போயிட்டாங்க சிதேக்கியா அவங்க ராஜா காலத்தில். 1ஆம் வசனம் வாசிங்க. 1:1 அவங்க காலத்தில் கர்த்தரை அவங்களாம் விட்டதுனால பாபிலோன் கொண்டு போயிட்டாங்க. ராஜாக்களாகிய பார்த்தீங்களா எத்தனை ராஜாக்கு? யோதாம், ஆகாஸ், இவங்கெல்லாம் ஆண்டவரே பின்மாற்றத்துக்கு போறாங்க, கொண்டு போறாங்க தேசத்தை. பாபிலோன்கார வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உங்களை பாபிலோன்ல இருக்கிறாங்க சிறையா, சிறையில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்கோம்? நம்மளாம் நீ சுதந்திரமா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நம்மளாம் சுதந்திரமா இருக்கிறோம். அவங்க சிறையில் இருக்கிறாங்க. சிறைப்பட்ட போன ஒரு வாழ்க்கை. ஆண்டு சொல்றாரு, சிறைப்பட்டு போன சியோன். சியோன்னா தேசமே, தேசத்துடைய பிள்ளைகளே, நீ தூசியை உதறு, சிறையிருப்பை உதறு, கஷ்டம் சொல்ல கஷ்டத்தை உதறணும், வியாதியை உதறணும். ராத்திரில முட்டி போட்டு ஜெபம் பண்ணா ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமில்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழங்கால் பழியும் பொழுது கர்த்தர் தரிசனங்களை தருவார். சிறைப்பட்டு போன வாழ்க்கை அதான் தூசி. அந்த தூசியை உதறன்றாரு, நீ வெளியே வான்றாரு.
ஏசியா 61:1 வாசிக்கிறதுக்கு வசனம் இருக்குது பாருங்க. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு பாத்தீங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. பார்த்தீங்களா, ஆண்டு விடுதலை தராருங்க. அபிஷேகம் மேலே இருந்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும். பிசாசு, சாபம், வியாதி, பண பிரச்சனை எல்லா சிறையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன்னை எதுவும் சிறைப்படுத்த முடியாதுங்க, எதுவும் சிறைப்படுத்த முடியாது. ஆண்டவர் சிறையிலிருந்து விடுதலை தருகிறவர். அல்லேலூயா. ஏசாயா 51:14 சொல்ல போது, ஏசாயா 51:14, ஏசாயா 51:14 வாசிங்க. சிறைப்பட்டு போனவன், பார்த்தீங்களா, இன்னைக்கு உலகம் விடுதலை 20 வருஷம் ஜெயிலு, 30 வருஷம் ஜெயில், 4 என்ன சொல்கிறது, 4 என்னவோ சொல்லுவாங்களே, 4 ஆயுசு காலம் ஜெயிலுன்னுவாங்க. தீர்ப்பு பாருங்க, சின்ன குற்றம், ஏதோ ஒரு குற்றத்துக்கு இன்னைக்கு எத்தனையோ வருஷம் ஜெயிலில் இருக்கிறாங்க. வருஷ கணக்கு ஆயுள் முழுதும் ஜெயிலுன்றாங்க. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் ஜெயிலில், ஆயுள் முழுதுமாக ஜெயிலில் இருக்கிறாங்க. பெண்களும் ஆண்களும். விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. தீர்ப்பு எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. ஜட்ஜிக்கு மாறினே இருப்பாங்க, ஆனால் அவங்க ஜெயிலே இருப்பாங்க. அது உண்மையாக போய்யா, அவங்க செஞ்சாங்களோ செய்யலையோ, எப்படி மாட்டினாங்க தெரியாது, ஒருவேளை செஞ்சிருக்கலாம் இருக்கலாம், ஆனால் ஜெயிலே இருப்பாங்க. விடுதலை பண்ணுறாங்க. யார் விடுதலை பண்ண முடியும்? உள்ளேயே அவங்க காலை கறிக்கணும். எத்தனையோ ஜனங்க உள்ளே இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு விடுதலை வந்தால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆனால் நான் பிசாசு என்ன பண்ணுறான், இப்போது ஜனங்களை அடிமை பண்ணி வச்சுக்கிறான். பாவத்தில், சாபத்தில், சண்டையில், சந்தேகத்தில், அக்கிரமத்தில். இதில் விடுதலை பண்ணுற ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரணும். அல்லேலூயா. வாசிக்கிறோம், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். சாவடிச்சிருவாங்க பாருங்க, உள்ளே போட்டு சாவடிச்சிருவாங்க. ஜெயிலில் போனால் சில பேர் சாவடிச்சிருவாங்க. இவன் போனால் பயங்கரவாதி இருப்பா, இவன் தீவிரவாதி போன கொண்டுருவாங்க, கிடங்களை போட்டுருவாங்க. சாப்பாடு இல்லாமல், மருத்துவம் இல்லாமல், சுகாதாரம் இல்லாமல், கொசு கடிச்சு அப்படி செத்துருவாங்க. வியாதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சரியாக கொண்டு போகாமல் சாவடிச்சிருவாங்க. பைபிள் சொல்லுது, கிடங்கிலே சாவதில்லை. கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்து பட்னியாக சாவடிச்சிருவாங்க. இல்லை, கர்த்தர் சொல்றாரு, நான் விடுதலை பண்ணுகிறேன். கர்த்தர், ஆமென். சிறைப்பட்டு போன வாழ்க்கை அதான் தூசி. ஆமே, அது வெளியே வான்றாரு. நம்ம வெளியே வரணுங்க. எப்போ பார்த்தாலும் வேதனை வேதனை, கவலை கவலை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை, அதுலேருந்து வெளியே வரணும். வராமே சொல்லலாமா? அது ஒரு சிறை, அதுலேருந்து வெளியே வரணும். எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதி பார்த்து சொல்லணும், நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டு சொங்க கொடுத்துட்டாரு. எங்கெல்லாம் வியாதி அங்கெல்லாம் கை வச்சு ஜெபிக்கணும். வராமே சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பூசி ஜெபிக்கணும். வராமே சொல்லுங்க. அந்த சிறை கர்த்தர் மாற்றுவார், விடுதலை பண்ணுவார். இது விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன பார்க்குறோம்? ரெண்டாவது பார்க்கலாம், அடிமை வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? அடிமை வாழ்க்கை. ரெண்டாவது பாயிண்ட் பார்க்குறோம், அடிமை வாழ்க்கை. 52:2 வாசிங்க. அத பிரசங்க வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. பார்த்து, இது முடிஞ்சது பாருங்க. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தி முடிஞ்சது. கட்டுக்கள், கழுத்தில் கட்டு போட்டுருவாங்க. அந்த காலத்தில் கட்டுனா கம்பி போட்டுருவாங்க, போட்டு பிடிச்சிக்குவாங்க. கையில் போடுறது சாதாரணமாக உங்களுக்கு, கழுத்தில் போடுறது பயங்கரமானவங்களுக்கு. கையில் போடுறது சாதாரணமானவங்களுக்கு, இவன் கைதுன்னு காட்டுறதுக்கு. கழுத்தில் இருக்கிறவங்க தப்பிச்சிருவானா அப்படி கழுத்தில் போட்டுருவாங்க. கழுத்தில் கையிலையும் காலிலும் போட்டுருவாங்க. 3 ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிட்டா தப்பிக்க முடியாது. கழுத்தில் போடுறது அவுக்க முடியாது. கையில் போடுறது கூட அவுத்துருவாங்க வச்சுங்களேன். காலில் போட்டு 3 கழுத்தில், கையில், காலில் போட்டுருவாங்க. கொடுமை. தப்பே பண்ணலாங்க அவங்களாம். இஸ்ரவேல் ராஜாக்கள் பண்ண அவங்கள சரியாக நடத்தாமல் விட்டதுனால இவங்களாம் தவறுகளுக்கு போய் எல்லாம் போய் மாறிட்டாங்க. பாபிலோனில் போய் மாறிட்டாங்கல்ல.
அவங்களுக்கு பிள்ளை பிறந்தா பிள்ளை தப்பு பெண்களை தப்பு செஞ்சாங்க. எல்லா கழுத்துலையும் எல்லாம் கட்டு இருக்குது. எல்லாம் பாருங்க சிறையில் இருக்கிறாங்கல்லாம் அந்த இமேஜ் பாருங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டீங்களாப்பா. அந்த கழுத்தில் இருக்கிற அது கட்ட பார்க்குறாரு. எகிப்துக்கு போனாங்க சாப்பிடலான்னு. வேற ஒரு ராஜா தோணி என்ன பண்ண, எகிப்தில் என்ன பண்ண, இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்திட்டான். வாசிங்க யாத்திராகம் 9:9. யாத்திராகம் 9:9 வாசிங்க. அது எகிப்து தேசம் மீதும் தூசியாகி, பார்த்தீங்களா, ஒரு புடியை எடுத்து வானத்தில் இறையன்றார் ஆண்டவர். தூசி எடுன்றார் கையில். தூசியை எடுன்றாரு. வாசிஸ்டர், மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும். பார்த்தீங்களா, தூசி என்ன? இஸ்ரேல் மக்கள் அடிமையா இருக்கிறாங்க. எகிப்தில் விடுதலை பண்ணணும். இப்போ தூசி எடுத்து காட்டுன்றார் ஆண்டவர். 2 வசனம் வாசிக்கும் பொழுது, அது 3-4 வசனம் கீழே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ண பார்வோனுக்கு முன்பாக என்ன பண்ண நீ. 8 வசனம் வாசிங்க. 7-8 9-7-8. விசாரித்து அறிந்தார்கள். பார்வோன் இருதயமோ கடினப்பட்டது, ஜனங்களை போக விடல. 9 வசனம் வாசிங்க. இப்போ 8 வசனம். அப்பொழுது கர்த்தர் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக. 9 வாசிங்க. இப்போ பார்த்தீங்களா, எகிப்து தேசங்கும் தூசியாகதான். பார்த்தியா, தூசினா அடிமைப்படுத்துறது. கழுத்தில் கட்டு போடுற மாதிரி ஒரு புடி சாம்பல் எடுன்றார் ஆண்டவர். பார்வோன் முன்பாடி காட்டுன்றாரு. நீ ஜனங்களை விடல, அப்படி தூவுன்றாரு. ஒரு பிடி சாம்பல் எகிப்து தேசம் முழுதுமாக தூசியா மாறிச்சான். புரிஞ்சுச்சா இந்த அற்புதம்? என்னங்க இது? சாதாரண நினைச்சுக்க, தூசி. லாரி பேடி போனால் பயங்கர தூசி வரும் பாருங்க. 2 வீலரில் வண்டி ஓட்ட முடியாது. மண் ரோட்லலாம் ஏதோ ரோடு போட்டுக்கிறாங்கன்னா நல்லா போகிறோம். அதே மண் ரோட்டில் ஒரு லாரி போட்டும் பாருங்க, 10 வீலர் 15 வீலரில் லாரி போட்டும் பாருங்க, தூசி எலுமிச்சு பின்னாடி யாருமே போக முடியாது. அப்படி தூசி ஃபுல்லாக இருந்துச்சு எப்படி இருக்கும்? குடும்பம் அப்படியே ஊரே இருந்துச்சுன்னா பண்ண முடியும்? ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போவாங்க பாருங்க, இல்லை ஒதுங்கி போவாங்க பாரு, தூசி ஒதுங்கி போவாங்க. ஊர் முழுதும் தூசி எப்படி இருக்கும்? அதுதான் கட்டு, அடிமை வாழ்க்கை. ஆண்டு சொல்றாரு, போடு, தூசியா மாறுதுன்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் தான் ஆண்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அடிமை வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? அடிமை வாழ்க்கை. சில பேர் பாவத்தை மாட்டிவான் பாருங்க, அடிமை வரவே முடியாது அவங்க அந்த பாவத்தை விட்டு. அது இல்லாமல் அவங்க இருக்க முடியாது. இந்த குடிக்கிறவங்களை கேட்டால் ஏன் விடமான 5 மணி ஆச்சுன்னா கை காலெல்லாம் உதறுதுன்றாங்க. அடிமை அது ஒரு கட்டு, அது ஒரு அடிமை. ஸ்மோக் பண்ணுறவங்க குடிக்காமல் இல்லைன்னா ஆவடுதுன்றாங்க. சினிமா பைத்தியம் பாருங்க, அந்த படம் வந்தால் போய் நிற்கணும் எப்படியாவது. அதுதான் அடிமை வாழ்க்கை. அந்த என்ன பண்ணுறது, சங்கிலி அதுக்கு கழுத்தில் போட்டு அடிமையாக வாழ்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதான் ஆண்டு சொல்றாரு, நீ தூசியை உதறி விட்டு வான்றாரு. அல்லேலூயா. என்ன விட்டு வாண்டாரு? தூசியை உதறி விட்டு வான்றாரு. நானும் செய்ய மாட்டேன், நீ தாங்க செய்யணும். ஒரு அமைச்சு சொல்லுங்க, நீங்க தான் தூசியை போட்டுக்கிட்டீங்க, தூசி உங்க மேல தான் இருக்குது, நான் சொல்றேன் நீ வான்றாரு. நம்ம தான் விடணும் சில பாவங்களை.
ராம சொல்லுங்க. சில தூசி நம்ம தான் உதறணும். ஹல்லேலூயா. பாருங்க, சனிக்கிழமை ரோடு சைடு சர்ச்சு எல்லாம் டஸ்ட் ஆகிடுது. பிள்ளைங்கள் எல்லாம் துடைப்பாங்க பாருங்க. சனிக்கிழமை சாயங்காலம் மேட்டில் இது அது ஸ்க்ரீனு ஸ்பீக்கருங்க சேருங்க எல்லாம் துடைப்பாங்க சனிக்கிழமை. சண்டே உங்களுக்கு தெரியுதில்ல, வந்து உட்காந்தா நீட்டாக இருக்குது. ஆனால் சனிக்கிழமை என்ன பண்ணா, தூசியே எல்லாம் பிள்ளைங்க துணி வச்சுருங்க எல்லாம் துடைப்பாங்க. சிஸ்டர்லாம் வந்து துடைக்கிறாங்க. அடுத்த நாள் அப்படியே தான் எப்படி என்ன சர்ச்சில் தூசிக்குது. இப்போ தூசி எவ்வளோ மோசம் பாருங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையை தூசியெல்லாம் எடுத்துப்படும் பொழுது நம்ம பரிசுத்தமாகிறோம். ஹல்லேலூயா. என்ன கன்க்ளூஷன் தெரியுங்களா? எருசலேமிலே வீட்டு வாசிங்க 52:2. தூசியை உதறி விட்டு எழுந்துரு, சர்ச்சுக்கு வா, எருசலேமுக்கு வா. அங்கே தான் உனக்கு சமாதானம், அங்கே தான் உனக்கு அப்பம், அங்கே தான் உனக்கு ஜீவன். எங்கே வா நீ? எருசலேமில் இரு. எருசலேம் விட்டு போனால் உனக்கு சிறை. சபைக்கு வந்தால் நீ நல்லா இருப்ப. உனக்கு உணர்வு இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், பக்தி இருக்கும், விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். சபை விட்டு போனாக்கா இறுதி கடினமாயிடும், பாவத்தை மேற்கொள்ள முடியாது. சபைக்கு வரும்போது பாவம் உணர்த்து வரும் பாருங்க. அதான் எருசலேமில் வீட்டுன்ற ஆண்டு. அதான் கன்க்ளூஷன். எங்க வா? எருசலேம் விட்டு போனீங்க பாருங்க, அதான் உங்களெல்லாம் சிறை என்றாரு. நீங்க எருசலேம் இருந்தா உங்களுக்கு சிறை இல்லைன்றாரு ஆண்டவர். நீங்க எருசலேமுக்கு வா, அங்க வந்து உட்காருன்றாரு. இன்னைக்கெல்லாம் நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க இவ்வளவு பேரு. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு ஒரு கை தட்டிக்கிங்களேன். ஹல்லேலூயா. வரணுங்க எருசலேமுக்கு. ஆண்டு சொல்றாரு, நீ ஊழியத்துக்கு போ, உன்னை உபத்திரப்படுத்துறாங்களா, தூசியை உதற மாதிரி காலில் உதறுன்றாரு. புதிய பல சும்மா இல்லை. வாசிங்க லூக்காவின் புஸ்தகம், மார்க்கு புஸ்தகம் 6:11. மத்தியோ மார்க்கு அப்போஸ்தலர் புஸ்தகம் ஆண்டு சொல்றாரு. வாசி ஜெபம் பண்ணலாம். மார்க்கு 6:11 வாசிங்க. 6:11 மார்க் 6:11. எவர்களாகிலும் ஏற்றுக்கொள்ளாமலும் பாருங்க. இப்போ பிரசங்கம் பண்ணுற நேரம் போய் கேட்க மாட்டாங்க, தள்ளிடுவாங்க பாருங்க. ஆன்லைனில் கூட நீ காலைல நோட்டீஸ் போட்டோம் காலைல வாங்கன்னு கேட்க வர மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. வசனத்தை கேளாமலும் நீங்கள் அவிழ்விட்டு புறப்படும் பொழுது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை. கவலைப்படாத, அவங்க ஏத்துக்கலன்னு. இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், கேட்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும், ஆண்டு சொல்லுவார் தூசியை உதறுன்னு. ஒரு நாள் உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், ஞாபகம் இருக்குதான்னு எடுத்து காட்ட வரப்பாருங்க ஆண்டவர். யூடியூப்லேயே காட்டுறாருனாக்கா பரலோகத்தை காட்ட மாட்டாரா? ராமே சொல்லுங்களேன். ஒரு யூடியூபே காட்டுது, ஒரு கூகுளே காட்டுது, ஒரு மனுஷன் படிச்ச ஒரு இதே காட்டும் பொழுது பரலோகம் காட்டாதா? சொல்லுங்க, காட்டும். அவங்க ஏற்றுக்கலையா? நீ பிரசங்கம் பண்ணு, நீ சுவிசேஷம் சொல்லு. அவங்க தள்ளுறாங்களா, வெறுக்கிறாங்களா, என்ன பண்ண? நீ காலக்கிற தூசி உதறி மாதிரி வந்துரு. தைரியப்படுத்துற ஆண்டவர் ஊழியம் செய்றவங்களுக்கு, பிரசங்கம் பண்றவங்களுக்கு ஆண்டவர் தைரியப்படுத்துகிறாரு. இந்த வார்த்தையை சொல்லுவவர்களுக்கு ஆண்டவர் உற்சாகம் மூட்டுகிறார். ஆமென். கைத்தட்டலமா? என்ன உற்சாகம் மூட்டுகிறாரு? நீ உற்றாத ஊழியத்த பிரசங்கம் பண்றதை நிறுத்திடாத. உனக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், நீ உதறிட்டு வா, காலுக்கு தூசியை போல உதறு. அடுத்த நடக்குது. வக்கீல வாசிங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணலாம். அடுத்து வாசிங்க. ஞாயிற்று பொண்ணு வரும், அப்பொழுது நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். வாசிங்க. அந்த பட்டணத்திற்கு நேருவதை பார்க்கிலும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினாராம். போங்கன்றாரு, சும்மா அனுப்பலங்க, அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு. பிரசங்கம் பண்ணு, நீ கேட்டா கேட்கட்டும், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நிக்கட்டும்ட்டார் ஆண்டவர். சர்ச்சுக்கு வந்து சண்டே கேட்கட்டும். கேட்கலையா? டைம்ல ஓடுறாங்களா, ஸ்கூலு, வேலை, கம்பெனி, உடம்பு சரியில்லை, தூங்குறாங்களா, ஓடுறாங்களா, போட்டோம். நான் அவங்க ஞாயிற்றுக்கிழமை நிறுத்திடுவேன் ஆண்டவர். ராமே சொல்லுங்க. இல்லை கவலைப்படாதுன்றாரு. 2 பேரா போய் ஊழியம் செய்யுங்க. ஏத்துக்குனா பிரசங்கம் பண்ணுங்க, இல்லைன்னா தூசியை என்ன பண்ணுங்க, உதருங்க. அவங்க மேலே போய் ஒட்டிங்க அது தூசி. ஞாயிற்று பரம் பாருங்க, அப்போ அந்த தூசியை நான் கேட்கும். ராமே சொல்லுங்க. அல்ல அத்தான் ஆண்டு சொல்றாரு, தூசியை உதறி விட்டு எழுந்துரு, தூசியை உதறி விட்டு எழுந்துரு. அருமையா இருக்குதா? அல்லேலூயா. நம்மள இருக்கிறதான கவலைகள், நம்மள இருக்கிற பாரங்கள், நம்மள இருக்கிறதான பிரச்சனைகள்,
நம்மள இருக்கிற வியாதி என்ற தூசி எல்லாம் உதறிட்டு எழுந்திருப்போமா? அல்லேலூயா. அப்படியே எல்லாம் எழுந்திருப்போமா? ஓ ரிபா காலா ஷகாராபா சொல்லுவோமா, ஆண்டவரே எங்கள் மேல் படிஞ்ச தூசி, கொடுமை என்ற தூசி, அடிமை என்ற தூசி, கட்டு என்ற தூசி, வியாதி என்ற தூசி, கடன் பிரச்சனை தூசி எல்லாத்தையும் நாங்கள் உதறுகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாம் நாங்கள் எழுந்திருக்கிறோம் ஆண்டவரே. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நாம் எழுந்திருக்கும் பொழுது ஒளி நம்ம மேலே பிரகாசிக்கும். தூசியிலிருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார். அதில் சொல்லுங்க, ஆண்டவரே கட்டுகள் நீங்கட்டும் ஆண்டவரே, அடிமை வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, சிறைப்பட்ட வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபா காரா ஷகாராபா சொல்லும் ஆண்டவரே, தடைகள் மாறுவதாக. இந்த 1ஆம் தேதி மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. பரலோக தேவனே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தூசியை உதறிவிட்டு எழுதுனுங்கப்பா. தூசி எந்த பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. எலும்பு கூட்டம் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.